இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அட, அப்படி என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? முணுமுணுத்துட்டுலாம் இல்ல. என் அண்ணனை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா என்ன யார் பாதுகாப்பாங்க? அதுவும் சரிதான். வாங்க, உள்ள வாங்க. சந்தோஷமா இருங்க. கடவுள் உங்க 2 ஜோடியும் சேர்த்து வச்சிருக்காரு. போங்க, போய் சம்மந்திக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. நீங்க 4 பேரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஆமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, படுத்துக்கோங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல. உங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடந்து 5 நாள் தான் ஆகுது. கீதா, நீங்க 2 பேரும், கோமல், கேதர், இவங்க 2 பேரையும் சேர்த்து இந்த வீட்டை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா இந்த வீடு நம்ம மேல பெரிய கருணை காட்டியிருக்கு. ஒருவேளை இவங்க என்ன கவனிக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களோட இந்த அம்மா உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட செலவே நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிருச்சு இல்லப்பா. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீங்க பொறுமையா இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. அட, அங்க எங்க போறீங்க? என்னோட ரூமுக்கு போங்க. நம்ம 4 பேரும் ஒன்னா முதலிரவை கொண்டாடலாம். கோமல், நீ என்ன பேசிட்டு இருக்க? முதல் இரவு ஒன்னாவா? முதலிரவு தான் என்ன? நம்ம 4 பேரும் ஒன்னா கல்யாணம் பண்ணும்போது 4 பேரும் ஒன்னா முதலிரவு கொண்டாட கூடாதா? வாங்க, சீக்கிரம் உள்ள போங்க. போங்க. அட, நில்லுங்க. பின்னாடி வாங்க. நான் சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தேன். போங்க, உங்க ரூமுக்கு போங்க. நீ எதுக்காக என்ன முறைக்கிற? நான் சும்மா காமெடி பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். அப்பப்போ உன்னோட விளையாட்டு ரொம்ப மோசமா இருக்கு. நான் என்ன சொல்றது? மோசமா இருக்கா? மோசமா இருக்கிறதுனா எப்படின்னு ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். சரி, முதல்ல என்ன தூக்கிக்கோ. என்னோட அழகான மனைவிக்காக அழகான ரோஜா பூ. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த பூ கொடுத்தா மட்டும் வேலை நடக்காது. எனக்கு இன்னும் நிறைய வேணும். இன்னும் நிறைய வேணும்னா நான் எதுவும் வாங்கலையே. நான் ஒரு டாக்ஸி டிரைவர். உனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி தர அளவுக்கு இவனுக்கு தகுதி இல்லையே. இந்த டாக்ஸி டிரைவர் தானே ஒரு எம்என்சியோட சிஇஓவை, கோமல் மிஸ்ராவை தன்னோட காதலால மயக்குனது. சரி, இங்க பாருங்க, அப்பாவி மாதிரி நடிக்கிறத நிறுத்துங்க. உங்களோட மொத்த டேலண்ட்டும் காட்டுங்க. அதனால நான் உங்க மேல ரொம்ப பைத்தியமா இருக்கணும். அப்படியா? சரி, ஆரம்பிக்கலாமா? எனது வீட்டின் ஒவ்வொரு மூலையும் காலியாகி விட்டது. நான் கேட்டது மண்ணை மட்டுமே. ஆனால் இதை நீ தொட்டவுடன் தங்கமாய் மாறியது. என்னாச்சு? பிடிக்கலையா?
இல்ல நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு நமக்கு முதலிரவு. அதுக்காகவாச்சும் ஏதாவது ரொமான்டிக்கா சொல்லலாம்ல. ரொமான்டிக்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்னன்னா கோமல், உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த காதல் ரொமான்ஸ் இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து ரொம்ப தூரமா இருந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சியோட கல்யாணம், அப்புறம் கடங்காரங்களோட தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் தினமும் வேலை வேலைன்னு வேலையிலேயே இருந்துட்டேன். அப்ப எங்க இருந்து ரொமான்ஸ் வரும்? ஆனா ஆனா எனக்குள்ள ரொமான்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா அது உள்ள இருந்து வெளியே வர கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா இனிமே நானே உன் மேல முழுசா லீட் பண்றேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். ரொமான்டிக்கான காதலை எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். சரி, சொல்லி கொடு. வாவ், நீ நிஜமாவே அழகா தான் இருக்க. இந்த இது ஏன் சார்பா நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட். என் கிஃப்ட் எங்க? வாயை திறந்து பேச மாட்டியா? கிஃப்ட் எங்க? அது நான் வாங்கலையே. ஃபர்ஸ்ட் நைட்ல புருஷன் தானே கிஃப்ட். இன்னொரு தடவை உன் திமிரு என்கிட்ட காட்டணும்னு வச்சுக்க, உன் வாயை உடைச்சிருவேன். ஏற்கனவே அம்மாவுக்கு ஆபரேஷன், அண்ணனோட கடன்ங்கிற பேர்ல எங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை நீங்க வாங்கிட்டீங்க. என் அக்காவோட மூளை குழம்பிடுச்சு. உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில போய் உன்னை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. இல்லனா உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் என் வீட்டு வேலைக்காரியா கூட நான் வச்சுக்க மாட்டேன், புரியுதா? ஏய், என்ன முறைச்சிட்டு இருக்க? சீக்கிரம் ஆகட்டும். வெயிட் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் சீக்கிரம் கழட்ட கூட. ஏய், இந்த வீட்டுல இவ்வளவு நேரம் தூங்குறதுக்குலாம் அலோட் கிடையாது. நாளையில இருந்து 4 மணிக்கு எந்திரிக்கல, அதுக்கப்புறம் உன் முகத்தை யாருக்கும் காட்ட முடியாத அளவுக்கு செஞ்சிருவேன், புரியுதா? சரி, போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வா. என்னன்னா காலையிலேயே நீங்க ஆமா கிச்சன்ல? கீதா, நான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். கோமலுக்கு நான் பண்ற காஃபி ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான். நல்லதுதான். கோமல் அண்ணி எவ்ளோ லக்கி இல்ல, அவங்களுக்கு உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கீங்க. அதுவும் உண்மைதான். ஆனா கீதா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவளை விட லக்கி நான், நீ, அப்புறம் அம்மா தான். அதாவது நமக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. அவங்க அம்மாவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு இருந்த பெரிய கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக்கியிருக்காங்க, வீட்டோட மாப்பிள்ளை. அப்புறம் பார்த்தல, உன்னையும் இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க, 1 ரூபா கூட வரதட்சணை வாங்காம. அப்ப இவங்க எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிறது நம்ம கடமை இல்ல? கீதா,
உன்னோட முகத்துக்கு என்னாச்சு? ஆ அது அது வந்து அண்ணா, ஆ, சொல்லு என்னாச்சு? நேத்து நைட்டு என்னாச்சு? எங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு. அப்புறம் அவரு அண்ணா, என்ன இத பத்தி பேசி ஆகணும்ல? ஒண்ணு நீ பேசணும் இல்ல நான் பேசணும். நானே போய் பேசிட்டு வரேன். இல்ல இல்ல அண்ணா, நானே பேசிக்கிறேன். சரி, ஆனா திரும்ப ஒரு முறை அவன் இத மாதிரி பண்ணான்னா நீ என்கிட்ட சொல்லு, சரியா? குட் மார்னிங். சூடான காஃபி. நல்ல தூக்கமா? குட் மார்னிங் டார்லிங், குட் மார்னிங். இந்தா நான் என் கையால போட்டு உனக்காக சூடா எடுத்து வந்திருக்கேன். தேங்க்யூ. குடிச்சு பாரு, எப்படி இருக்கு? ஆட டார்லிங், நீ ரொம்ப சூப்பரா காஃபி போட்டிருக்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அது எல்லாத்துக்கும் கணக்கு சரியா போயிடுச்சு. ஏன்னா நீ எனக்கு டெய்லியும் காஃபி போட்டு கொடுக்கணும், என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். கண்டிப்பா முதலாளி அம்மா. மொபைல் இங்க பாரு, உனக்கு தான் போன் வருது. இஷா சொல்லு. மேம், பெங்களூர் கிளைண்ட் இங்கே வந்திருக்காங்க. இன்னும் 1 ஹவர்ல அவங்க உங்களை மீட் பண்ணணுமா? ஓ சரி, நான் இப்ப வந்துடுறேன். ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ அவங்கள கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வை, சரியா? ஓகே? ஏன்னா அந்த கிளைண்ட் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கிளைண்ட். நம்ம அவங்கள லூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே மேம். ஓகே ஃபைன். கணேஷ், நான் இப்போ ஆபீஸ்க்கு கிளம்பணும். ஆமா ஆமா, நான் இப்போ சீக்கிரமா கிளம்பி ஆகணும். டார்லிங், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னோட ஒரு Dress இருக்கு, அதை அயர்ன் பண்ணனும். நான் ஆபீஸ்க்கு போனா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ் அதுக்குள்ள நான் குளிச்சிட்டு வந்துறேன். ஓகே? இதோ எடுத்து தரேன். थैंक यू. இதுதான் அந்த Dress. வாவ். உனக்கு தெரியுமா, இந்த Dress ரொம்ப லக்கியான Dress. ஏன்னா நான் இத போட்டுட்டு தான் நிறைய டீல முடிச்சு கொடுத்திருக்கேன். சரி, நீ குளிச்சிட்டு வா, அதுக்குள்ள நான் அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். थैंक यू பேபி. சரி சரி. சூடான டீ கொண்டு வர சொல்லி யார் சொன்னது? இப்ப என் வாயெல்லாம் சுட்டுருச்சு. ரொம்ப சூடா இருக்கா என்ன? என் கை சுடுது, வேண்டாம். எனக்கு டீ ரொம்ப சூடா இருந்தாலும் பிடிக்காது, ஆறி போயிருந்தாலும் பிடிக்காது. ஞாபகம் வச்சுக்க. அட, என்ன பண்ணி தொலைச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? என்னாச்சு டார்லிங்? எதுக்காக உங்க முகத்துல இவ்ளோ பயம் தெரியுது? அது நான் அயர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம உன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டேன். உனக்கு தெரியுமா, இந்த Dress ரொம்ப லக்கியான Dress. ஏன்னா நான் இத போட்டுட்டு தான் நிறைய டீல முடிச்சு கொடுத்திருக்கேன். I'm sorry டார்லிங். அதாவது என்னோட லக்கி Dress நீ ஐயோ I'm sorry. நான் ரொம்ப சூடு வச்சிட்டேன். I'm so sorry. சாரி. நான் உனக்கே தெரியும்ல, நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு. இங்க பாரு, சாரி. நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்துறேன். நானே போட்டுக்கிறேன். பரவாயில்ல, நீ போ. உனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுல, நீ போ. கண்டிப்பா போட்டுமா? நீ போ. Thank you. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். சரி, இங்க பாரு, நான் டிராயர்ல 2 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன். உன்னோட வண்டி லோன் இருக்குல்ல, அதை இன்னைக்கே செட்டில் பண்ணி உன்னோட வண்டியை எடுத்துக்கோ, சரியா? Thank you. அண்ணா, இது எப்படி ஆச்சு? அது வந்து நான் அந்த துணியை அயர்ன் பண்ணிட்டு இருந்தேனா, அப்ப அந்த துணி எரிஞ்சு போயிடுச்சு. கொடுங்க, நான் போட்டு விடுறேன்.
கீதா, இது உன்னோட விரலுக்கு என்னாச்சு? ஆ, என் புருஷனோட மனசு. புருஷனோட மனசு அப்படின்னா? நான் அவருக்கு சூடான டீ கொடுத்ததுனால அவருக்கு வாய் சுட்டுடுச்சு. அதனால அந்த சூடான டீயிலேயே என்னோட விரலை விட்டு என்ன பழி வாங்கிட்டாரு. கேதார், அண்ணா ஏய், அண்ணா. உன் கூட இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் என் பொண்டாட்டி கிட்ட கிடைக்கும். கேதார், அப்புறம் ஏன் என்னை பார்க்க வர மாட்டேங்கிற? கேதார், கேதார், என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்ப கத்துற? எப்படி கத்தாம இருப்ப? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியோட விரலை சுட்டிருப்ப? இது பார், இப்ப அவ என் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல மூக்க நுழைக்காத. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் ஏதாவது வந்து கேக்குறேனா? டீசென்சி வேணும்ல? போ, இங்க இருந்து கிளம்பு. யார மிரட்டிட்டு இருக்க? இங்க பாரு, இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன அடிபட்டுச்சு, அப்புறம் நான் ரொம்ப மோசமானவன் ஆயிடுவேன். கோமல், உன்னோட தம்பிக்கு கொஞ்சம் புரிய வை. இது பார், இனிமே இப்படிலாம் நடக்காது. நீ அக்கா கிட்ட எதுவும் சொல்லாத. ஐம் சாரி, ஓகே? இப்படியே இருக்கிறது நல்லது. இங்க பாரு, ஒரே ஃபேமிலியா நாம ஒண்ணா இருக்கணும், சரியா? கீதா, இந்த தடவை இவனை மன்னிச்சிடு. சரி, இப்ப நீ ஒண்ணு பண்றியா? நம்ம எல்லாருக்காகவும் ஒரு நல்ல டீ போட்டு கொண்டு வா. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்தீங்களாமா, நான் முன்னாடியே சொன்னேன். ஒருவேளை இவங்களை நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம்னா இவங்கெல்லாம் நம்மள அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு முன்னாடியே சொன்னேன். இப்ப பாத்தீங்கல்ல, ஏன் முன்னாடியே திமிரா பேசிட்டு போறான்? திமிரா ஒன்னும் பேசல. அவன் உன்னை மிரட்டிட்டு போறான். உண்மையான ப்ராப்ளம் இந்த கணேஷ் கிடையாது, உன்னோட மனைவி கீதா தான். அவ தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. நானும் பாக்குறேன் எத்தனை நாள் எது வரைக்கும் அவ கம்ப்ளைண்ட் பண்ண போறான்னு. யாரு சொல்லுங்க. ஓ, அது இதுல சில கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. கேதர் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். என்ன விஷயம் மோகன்? இன்னைக்கு எல்லா பொருளையும் நீயே எடுத்துட்டு வந்திருக்க? அது என்னன்னா சித்தி, கடையில பையன் வேலைக்கு வரவே இல்லை, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். வேற ஏதாவது வேலை இருக்கா என்ன? இல்ல இல்ல, இது கொடுக்க தான் வந்தேன். ம், கிளம்பு. சரி, போயிட்டு வரேன். அட, என்ன சொல்ற? நீ மறுபடியும் பிரெக்னன்ட் ஆயிட்டியா? கரெக்ட் தான். அப்படின்னா இது உன்னோட 4வது குழந்தையா? ஆர்த்தி, ஒரு விஷயம் சொல்லு. நீ என்ன கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? பாரு, ரொம்ப சிரிப்பு வருதா உனக்கு? வா, என் கூட வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். எங்களோட மரியாதையை கெடுக்கணும்னு நினைக்கிறியா நீ? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இந்த வீட்டு மருமகளுக்கு மரியாதையே இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓ இஷ்டத்துக்கு மாடியில் நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, என்னாச்சு? எதுக்கு அழுவுற? என்ன விஷயம் சொல்லு. அண்ணா, இன்னைக்கு அத்தை என் முடிய பிடிச்சு இழுத்து போட்டு அடிச்சாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவரும் அத்தையும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. தப்பான வீட்ல கல்யாணம் பண்ணி வந்துட்டேனோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. சரியான வீட்ல தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த வீட்ல உன் கூட உன் அண்ணன் இருக்க. இங்க உன் அண்ணியோட ராஜ்யம் தான் நடக்குது. அப்புறம் உன் மாமியார்கிட்டயும் உன் புருஷன்கிட்டயும் பிரச்சனை இருக்கு.
ஆனா உன் அண்ணன் இருக்கல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நான் இன்னைக்கே கோமல் கிட்ட இதை பத்தி பேசுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓகே? ஸ்மைல் ஸ்மைல். தேங்க்யூண்ணா. இதுக்கெல்லாமா போய் அழுதுட்டு இருப்ப? அழக்கூடாது, சரியா? ஓகே கணேஷ், நான் அம்மா கேதார் 2 பேர்கிட்டயும் பேசுறேன். அப்புறம் உனக்கே தெரியும்ல, கேதாருக்கும் கீதாக்கும் எந்த நிலைமையில கல்யாணம் ஆச்சுன்னு. என் அம்மாவும் கேதாரும் இந்த கல்யாணத்துக்கு எதிரா இருந்தாங்க. ஆனா நான் பிடிவாதம் பிடிச்சனால தான் இந்த கல்யாணத்தை அவங்க பண்ணி வச்சாங்க. ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ தங்கச்சி இருக்கிற போது கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நினைச்ச. சோ இப்படி ஒரு கல்யாணத்துல பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும். அதனால ஐ திங்க் கீதா தான் அவளோட கல்யாண வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு வாழ வேண்டியதா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கேதரும் கீதாவும் புருஷன் பொண்டாட்டி. அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையில நம்ம குறுக்க போக கூடாது. இது அவங்க 2 பேருக்கும் நல்லது கிடையாது. உனக்கு புரியுதுல? சரி, இங்க பாரு. இன்னைக்கு என்கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன? கண்ணை மூடு, கண்ணை மூடு. நோ சீட்டிங், ஓகே? ஓகே ஓகே, சரி. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். சர்ப்ரைஸ். கை நீட்டு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு காஸ்ட்லியான வாட்ச்? இந்த கோமல் மிஸ்ராவோட ஹஸ்பண்ட் என்ன சாதாரண ஆளா? சாதாரணமா இருக்கிறதுக்கு இங்க பாரு. கூடிய சீக்கிரமே கேப் கம்பெனிக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி ஒரு கேப் கம்பெனியை ஆரம்பிக்க போறேன். என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நீ எனக்காக கம்பெனி ஓபன் பண்ண போறியா? எஸ், ஒரு கேப் கம்பெனியை ஓபன் பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னால அத ஹேண்டில் பண்ணிக்க முடியும்ல? ஆனா கண்டிப்பா நான் ஹேண்டில் பண்ணிடுவேன்யா. தேங்க்யூ கோமல். எல்லாரும் சொல்றது உண்மைதான். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயம் ஒரு பெண் இருப்பா. ஆனா எனக்கு பின்னாடி முழுசா இருக்கிறது நீ மட்டும்தான். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். அப்புறம் கோமல், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஊர்ல கொஞ்சம் கடன் பாக்கி இருக்குன்னு. ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இப்பயே பாத்துக்கிறேன். சொல்லு. கேதார், நேத்து நான் உனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்திருந்தேன்ல, அதுல 3 லட்ச ரூபா இப்பயே எடுத்துட்டு வந்து தினேஷ் கிட்ட கொடுத்துரு. சரி. கேதார், நீ எதுக்கு இப்படி மூச்சு வாங்குற? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரவுண்டுக்கு வந்துடுறேன். ஜாகிங் பண்ணிட்டு இருக்கேன். பணத்தை கொண்டு வந்து தரேன். டிஷ்ல மொத்த உப்பு பாக்கெட்டையும் திறந்து கொட்டிட்டே என்ன? என்னடி சமைச்சிருக்க? கீதா, கீதா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? கேதார், உனக்கு எவ்வளவு தைரியம்? என் தங்கச்சி கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? என்னடா நினைக்கிற நீ? கீதாவுக்கு இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? பாத்தியாக்கா, இந்த டாக்ஸி டிரைவரையும் அவன் குடும்பத்தையும் வீட்டுக்கு கூட்டு வந்ததோட விளைவை பாத்தியா? என்னோட ஷூவை தொட கூட தகுதி இல்லாத இவன் என் சட்டையை பிடிச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கான். சந்தோஷங்க, நீங்க எல்லாத்தையும் சரியா தான் பண்றீங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க கேதர்? என் அப்பாவி பொண்ணுக்கு என்ன தெரியும் இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு? கணேஷ், அவனை விடுங்க, அவனை விடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. வா, இப்பவே வா. வா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ எதுக்காக சூடா இருக்கிறத எடுத்து பாவம் அந்த பொண்ணு மேல ஊத்துன? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஒருவேளை விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? எதுவும் ஆகாது. ஏன்னா மிஸ்ரா குடும்பத்தோட ஒண்டர் வுமன் என்னோட பாசமான அக்கா கோமல் மிஸ்ரா எல்லாத்தையும் சரி பண்ண இருக்கால. நீங்க கீதாவையும் அவ ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ண முடியும். அவங்க எதுவும் செய்யக்கூடாது. இவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணீங்களா? அப்படி நான் ஏன் அப்படி பண்ணணும் உனக்கு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னோடது. அப்புறம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எப்பயுமே ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இல்ல எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருக்க. நீங்க என்னோட பொண்ணை கொல்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? சொல்லுங்க. கீதாக்கு எதுவும் ஆகாதத்த. என் தம்பி கொஞ்சம் கோவக்காரன். நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டேன். இதுக்கு மேல அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான்.
அம்மா நீங்க அத்தையை கூட்டிட்டு போங்க. சரி வாங்க சம்மந்தி, நீங்க ரெஸ்ட் எடுத்தாகணும். வாங்க. நீ கேதாரோட சாப்பாட்டுல நிறைய கவனத்தை செலுத்தணும். அது என்னன்னா, வாழ்க்கையில அவன் எப்பயுமே சாப்பிட்டிருக்கான், தூங்கியிருக்கான். இந்த 2 விஷயத்திலயும் அவன் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? சரி ஓகே, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நமக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. நம்ம எல்லாரும் நெக்ஸ்ட் சண்டே ஒரு பிக்னிக்கு போயிட்டு வரலாம். எப்பயுமே 4 செவத்துக்குள்ள இருந்து ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்து நம்ம ரொம்ப தூரமா போயிட்டோம். சோ ஒரு அவுட்டிங் போயே ஆகணும். எல்லாரும் ஒன்னா வெளியே போலாம், அப்புறம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நமக்கு எல்லாமே சரியாயிடும். நீ சொல்றதும் சரியா தான் இருக்கும். ஒரு நிமிஷம். அனிஷா சொல்லு. கணேஷ், போய் கார்ல இருந்து என்னோட செருப்பை எடுத்துட்டு வா போ. கீதா, பக்கத்துல வாஷ்ரூம் இருக்கான்னு பார்த்துட்டு வா போ. கீதா எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாப்பா. ரொம்ப நேரமாச்சு, ஆனா இன்னும் வரலையே அவ. சரிம்மா. 1 செகண்ட். வா கீட்டாவை நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி போயிட்டு வா. நீங்க இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி எல்லாத்தையும் அந்த டஸ்ட்பின்ல போய் போட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் இந்த அட்ரஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாரி, எனக்கு தெரியாதுங்க. மேடம் ஒரு செகண்ட் பார்த்து சொல்லுங்க. பார்க்காமலே தெரியலன்னு சொல்றீங்க. நான் ஒன்றும் பார்க்க ரவுடி மாதிரிலாம் இல்லைல்ல? இல்ல அப்படிலாம் இல்ல. நான் இந்த இடத்துக்கு புதுசா தான், தெரியாதுன்னு ஓகே சொன்னேன். ஓகே ஓகே. கீதா, யார் அவன்? அவன்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த? யார் அவன்? தெரியல, அவர் என்கிட்ட அட்ரஸ் கேட்டாரு, அதான் சொல்லி. என்கிட்ட போய் சொல்றியா? நீ சொல்லு, யார் அவன்? உன்னோட லவர் தானே? ஐயோ அதெல்லாம் இல்ல, நான் சொல்றது நம்புங்க. நம்பணுமா? எனக்கு உன்ன மாதிரி பண்ணியா? நான் ஒன்னும் அக்கா மாதிரி முட்டாள் கிடையாது. எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட போய் சொல்லுவேன். போய் சொல்லுவியா? கேதார், சொல்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல கை வைப்ப? இன்னைக்கு கூட சும்மா விட மாட்டேன்டா. என் தங்கச்சி மேல கை வைக்கிற நீ, என் தங்கச்சி அடிக்கிறியா நீ? Don't worry, we will handle this. I just call you later. Yeah, bye. Ganesh! நான் சொல்றேன்ல, அவனை விடு. என் தம்பியை விடு, விடு, விடு. கீதா, வா சாப்பாடு சாப்பிடு. அண்ணா, நம்ம இந்த வீட்ல கல்யாணம் பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு. அப்பெல்லாம் இல்லம்மா. இந்த கல்யாணம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலன்னா அம்மாவுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி நடந்திருக்கும்? அப்புறம் நிறைய பேர்கிட்ட நம்ம நிறைய கடன் வாங்கியிருந்தோம். அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வந்திருப்போம்? வரதட்சணையே இல்லாம உன்னோட கல்யாணம், யாராவது குடிகாரன் இல்ல வயசானவன கல்யாணம் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அதனால என்ன ஆயிருக்கும்? குறைஞ்சது அவங்க கிட்ட மனுஷங்க மனசாவது இருந்திருக்கும். இவங்கள மாதிரி கல்லஞ்சிக்காரங்களா இருந்திருக்க மாட்டாங்க. அட கீதா, அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஒருவேளை அவங்க இவனை விட மோசமா இருந்தா அப்புறம் இங்க குறைஞ்சது உன் கூட நான் இருக்கேன்ல.
எப்பவும் உன் கூடவே இருக்கேன், உனக்காக சண்டை போடுறேன், வாழ்நாள் முழுக்க நான் உன் கூடவே இருப்பேன், நம்பிக்கையோட இரு. ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. இங்க பாரு கீதா, நாம ஒரே குடும்பமா வாழதான் இங்க வந்திருக்கோம், நிரந்தரமா. ஆனா ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை வருது, அதுக்கு நாம காரணம் இல்லைன்னா நாம அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்மளோட பிரச்சனையை நம்ம கண்டும் காணாம இருக்கணுமா? இல்ல, அதனால பெரிய பிரச்சனை வராம இருக்க நாம முயற்சி பண்ணணும். இங்க பாரு, இதுவரைக்கும் என்ன நடந்ததோ அது நடந்துருச்சு, அது எல்லாத்தையும் மறந்துடு. அப்புறம் மறுபடியும் கேதார் கூட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முயற்சி பண்ண, புது சீரீஸ். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. கீதா, கீதா எங்க போற நீ? கீதா இங்க பாரு. Good. Let me check. Let me check. And it's done. Congratulations, Ganesh Kumar, the CEO. இப்ப பாருங்க, கூடிய சீக்கிரமே அந்த நாள் வரும். அதாவது ரோட்ல உங்களோட கம்பெனி காசு மட்டும்தான் பறக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ so much கோமல். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியல. அது எனக்கு பார்த்தாலே தெரியுது. உங்க முகத்துல பிரகாசமா லைட் எரியுது. அண்ணி வணக்கம். மளிகை பொருட்கள் தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இங்க கொடுங்க அத. அண்ணி எல்லாம் ஓகே தானே? அது என்னன்னா உங்க கையில ஏன் இதெல்லாம் நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்க. கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. இங்க பாருங்க அண்ணி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. என்ன விஷயம் மோகன்? இப்போலாம் நீயே டெலிவரி பாய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல. உன் பிசினஸ் ரொம்ப மோசமாயிடுச்சா என்ன? ஐயோ இல்ல சித்தி, அப்படிலாம் இல்ல. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அந்த பையன் டைமுக்கு வருது இல்ல, எனக்கும் உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது. அதான் நானே வந்து கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். சரி, நான் போயிட்டு வரேன். அந்த மோகனுக்கும் உனக்கும் நடுவுல ஏதாவது நடந்துட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் பொருள் கொடுக்கற சாக்குல வந்துட்டே இருக்கான். இங்க பாருங்க அத்தை, நாங்க ஏழைங்க தான், ஆனா மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்க. இந்த மாதிரி என்ன அபாண்டமா பேசுறது முதல்ல நிறுத்து. என்கிட்டயே நீ எதுக்கா பேசுறா? நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி தரியா? நீ எனக்கு சொல்லி தரியா? அம்மா, 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 என்னாச்சு? என்னாச்சுமா? எப்படி விழுந்தீங்க? அம்மா, என்னாச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? இதோ இங்க நிக்கிறாளே, இவதான் என்ன தள்ளி விட்டுட்டா. நான் இவகிட்ட ஒரு சின்ன வேலையை பண்ண சொன்னேன், ஆனா இவ என்கிட்ட நான் என்ன உன் அப்பா வச்ச வேலைக்காரியான்னு கேக்குறேன். அப்புறம் நான் அவகிட்ட போய் கொஞ்சமாவது மரியாதையா பேசுமான்னு சொன்னேன். அதுக்காக தான் அவ என்ன கீழே தள்ளி விட்டுட்டா. கீதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நாம இந்த வீட்ல எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு புரிய வச்சிருக்கேன்ல. அதைக்கிட்ட மன்னிப்பு கேளு சீக்கிரம். நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்?
அண்ணா இவங்க போய் சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நான் எதுவும் பண்ணல. கீதா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். கணேஷ், நீ உன் தங்கச்சிக்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட? நான் ஒண்ணு இவகிட்ட தப்பாலாம் நடந்துக்கலாமா? நான் இவளை காப்பாத்தி இருக்கேன். இவ அத்தை கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள கீழே தள்ளி விட்டுருக்கா. அதனால என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? அத்தை கிட்ட மன்னிப்பு கேளு இவகிட்ட சொன்னா இவ என்கிட்டயே திமிரா பேசுறா. நான் ஏன் இப்படி பண்ணணும்? நான் தப்பே பண்ணாதப்ப நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நீங்க தான் உங்க சுபாவத்தையே மாத்திக்கிட்டீங்களே. அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஏன் சுபாவத்தை மாத்திக்கிட்டேனா? சரி சரி, நான் முழுசா மாறிட்டேனே வச்சுக்கோ. ஆனா நான் ஏன் மாறக்கூடாது? இந்த குடும்பம் என் அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கு. கடன்காரங்களோட பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கு. ஒரு சாதாரண டிரைவரா இருந்த என்ன ஒரு கம்பெனியோட முதலாளியாக்கி இருக்கு. இந்த குடும்பம் எனக்கு இவங்க செஞ்ச எல்லா உதவியும் ஞாபகம் இருக்கு. ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணா. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. முதல் ராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க என் புருஷன் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது அவருக்கு பத்தாததுனால சூடான டீல என்னோட விரல வச்சு எனக்கு சூட வச்சாரு. அது மட்டும் இல்லாம சூடான பருப்பு எடுத்து என் முகத்திலேயே ஊத்துனாரு. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் என் முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சாரு. அவங்க செஞ்ச ஒவ்வொன்றும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க பாரு கீதா, எனக்கு உன் கூட வாக்குவாதம் பண்றதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்னால இந்த குடும்பம் செஞ்ச உதவியை எப்போதும் மறக்கவே முடியாது. ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் அப்படி இப்படி நடக்குதுன்னா ப்ளீஸ் அத கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்ப நானும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கேதர், கேதர், என்ன விடுங்க. எங்கேயாவது போய் தொலை. நீங்க வழி மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு வழியை காட்டிட வேண்டியதுதான். இந்த நடுராத்திரியில வீட்டுக்கு வெளியே என்ன பண்றீங்க? சரி வாங்க, உங்களை நான் வீட்டுல விட்டுறேன். வாங்க. இல்ல, நாங்க போக மாட்டேன். போக மாட்டீங்களா? அப்போ எங்க போவீங்க? அது எனக்கு தெரியாது. நான் எங்க போனாலும் போவேன். ஆனா அந்த நரகத்துக்கு என்னால போக முடியாது. சரி 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 சரி, ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு வாங்க. நாளைக்கு காலையில நீங்க எங்க போகணுமோ நீங்க போய்க்குங்க. சரியா? வாங்க. என் மேல நம்பிக்கை வைங்க. ஒருவேளை நான் ஏதாவது பண்ணணும்னா அதை என்னால இங்க கூட பண்ண முடியும். கீதா வெளியே அனுப்புடா. அவங்க உங்க கூட வரத்துக்கு விரும்பல. வர விரும்பலனா அவ என் பொண்டாட்டிடா. அதுக்கு அவங்க ஒன்னும் உங்க சொத்து கிடையாதுல்ல. அவங்களுக்கு உங்க கூட வர விருப்பம் விருப்பம் இல்ல. இத பாரு மோகன், இன்னொருத்தன் பொண்டாட்டி உன் வீட்டுல வச்சுக்கிட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க.
நான் மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம் உன்னை கூப்பிடுங்க, இல்லைன்னா நானே கூப்பிடுறேன், இருங்க. குறைஞ்சது போலீஸ் அவங்க காயத்தை பாப்பாங்கல்ல. நீயும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்கள என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு அவங்களே வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் பாப்போம் யாரு யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னு. கேதர், தம்பி 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 ஒரு நிமிஷம். ஒரே ஒரு முறை நாங்க அவகிட்ட பேசிக்கிறோம். நான் அவளோட அண்ணன். நீயே அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணன்னு அவங்க சொன்னாங்க. அதனால ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்ல சத்தியமா போலீஸை கூப்பிட்டுருவேன். அட ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்க. நான் தான் சொல்றேன்ல, இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் கேதர் கேதர், சரி ஓகே. எனக்கு அந்த ஓடுகாலி மேல முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு. அவளுக்கும் அந்த மளிகை கடைக்காரனுக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் எல்லா பொருளையும் அவனே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். இங்க பாருங்க சம்மந்தி, இந்த மாதிரி என் பொண்ணு மேல வீணா பழிய சுமத்திட்டு இருக்காதீங்க. பழியா? உங்களோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிருக்கால, அதுக்கு உங்க எல்லார் மூஞ்சிலையும் காரி தான் துப்பணும். அப்புறம் உங்களை தூக்கிட்டு போய் தெருவுல தான் போடணும். அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு அம்மா கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. வேற அவங்க எப்படி பேசுவாங்க? உங்க தங்கச்சி பண்ண வேலையால நாங்க எங்கேயாவது தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா என்ன? ஆனா இல்ல, தப்பு என்னோடதுதான். நான் தான் முதல்ல புரிஞ்சிருந்திருக்கணும். நீங்களாம் எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்களோ அப்படி வந்தவங்க எங்க மரியாதையை கெடுப்பீங்கன்னு நாங்க தெரிஞ்சிருந்திருக்கணும். அட எந்த விஷயமா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல, உட்காந்து சால்வ் பண்ணி பேசிருக்கலாம்ல. இங்க பாரு கணேஷ், ஒருவேளை உன் தங்கச்சியை இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர முடியும்னா எப்படியாவது அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அப்படி இல்லனா, அப்படி எங்க மரியாதைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா அப்புறம் நான் உங்க எல்லாரையும் தெருவுல கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். புரியுதா? அண்ணா, நீ இங்க எங்க? கீதா என் கூட வா. நான் வரமாட்டேன். நீ மட்டும் என் கூட வரலன்னா எல்லாமே முடிஞ்சிடும், எல்லாம் வீணா போயிடும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அண்ணா? அதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல. இல்ல கீதா, இன்னும் இருக்கு. அததான் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மொத்த வாழ்க்கையும் பாக்கி இருக்கு. என்னோட எல்லா கனவுகளும் பாக்கி இருக்கு. அது எல்லாமே உன்னால முடியற நிலைமையில இருக்கு. நீ வந்துதான் ஆகணும். நான் தான் சொல்றேன்ல, நீ என் கூட வந்துதான் ஆகணும். விடுங்க. இதுக்கப்புறம் எப்பவும் நீ என்ன பார்க்க வரக்கூடாது. இப்படி ஒரு தங்கச்சி உனக்கு இனி இல்லன்னு நினைச்சுக்கோ. இதோட நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சது. நில்லு, எதுவும் முடியல, நீ என் கூட வந்துதான் ஆகணும். வர முடியாது. நான் வர மாட்டேன் அண்ணா. சொல்லிட்டே இருக்கேன், வா என் என்ன கூட. ஆனாலும் சரி, நாங்க வரவே மாட்டேன். என்ன விடு. எங்களோட மரியாதைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அப்புறம் நான் உங்க எல்லாரையும் தெருவுல கூட நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். கீதா, 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 தங்கச்சி, கீதா, கீதா. அட, அப்படி என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? முணுமுணுத்துட்டுலாம் இல்ல. என் அண்ணனை எப்பவும் சந்தோஷமா வச்சிருங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்ன யார் பாதுகாப்பாங்க? அம்மாடி கீதா, ஐயோ என் பொண்ணு, ஐயோ என் பொண்ணு. வண்டியில ஏத்துங்க. ஏய் போடா.